செஞ்சோலை கிரியேட்டர் சேனலை ஆதரிக்கும் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி. இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பயோகேஸை பற்றி பார்க்க போகிறோம். வீட்டில் சேரக்கூடிய வேஸ்ட்டுகளை கலெக்ட் பண்ணி வாளியில் சேர்த்து வச்சுக்கிட்டு டெய்லி ஒரு வாளி ஊற்றணும். ஆனால் இப்போ 2 நாளாக நான் வந்து ஊற்றாதனால 2 வாளி கலெக்ஷன் ஆகிருக்கு பயோகேஸுக்கு. பார்த்திங்கன்னா அடுப்பு எந்த அளவுக்கு நல்லா எரியுதுன்னு பாருங்கள். இப்போ எல்பிஜி தட்டுப்பாட்டில் இருக்கிற நேரத்தில் உங்களுக்கு இந்த பயோகேஸ் நல்லா கை கொடுக்கும். இந்த டியூப் வழியாக தான் மேலேருந்து நமக்கு கேஸ் வருது கீழே அடுப்புக்கு. இந்த எல்லோ கலர் டியூப் வழியாக தான் நமக்கு கேஸ் கீழே வருது. அடுப்பை பாருங்கள் நல்லா எந்த அளவுக்கு எரியுதுன்னு. உங்களுக்கு கேஸ் அடுப்புக்கு ஈக்குவலாகவே நல்லா ஃபயர் எரியும், நெருப்பு நல்லா எரியும். இப்போ மாடியில் தான் நம்ம டேங்க் வச்சுருக்கோம், பயோகேஸ் டேங்க்கு. ஒரு கருப்பு கலர் சிண்டெக்ஸில் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் 1000 லிட்டருக்கு. ஆனால் நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணுற மாதிரினா ஒரு 250 லிட்டர் பேரல் போதும். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 800 இல்லை 1000, 1500 அந்த மாதிரி தான் இருக்கும். 250 லிட்டர் பேரலில் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. நமக்கு வந்து வேஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக கலெக்ஷன் ஆகுங்கிறனால நம்ம 1000 லிட்டர் டேங்க் போட்டிருக்கோம். நீங்கள் 250 லிட்டர் டேங்க் போட்டாலே போதும். 250 லிட்டர் டேங்க் போட்டிங்கனாலே நல்லா ஒரு வாளி வேஸ்ட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா டெய்லி மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு வேளை சமையல் பண்ணிக்கலாம். மீதி 2 வேளை நீங்கள் கேஸ் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இப்போ நான் வந்து பெரிய டேங்க் போட்டிருக்கனால எனக்கு வந்து ஒரு 2 வேளை கேஸ் நான் யூஸ் பண்ணிக்கிடுவேன் பயோகேஸை. ஒரு வேளைக்கு மட்டும் இண்டக்ஷன் அடுப்பு யூஸ் பண்ணிக்கிடுவேன். நமக்கு இது ரெடி பண்ணி மாட்டுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சிலிண்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மாதம் வரும். இப்போ பார்த்திங்கன்னா 9 மாதம் இல்லை 10 மாதம் நமக்கு அந்த சிலிண்டர் வருது. இல்லாட்டி 3 மாதத்துக்கு தான் நம்ம சிலிண்டர் மாற்றுவோம். இப்போ பார்த்திங்கன்னா 2 வாளி ஸ்லரியை வந்து ஊற்றிருக்கோம். அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய வேஸ்ட்டு கூட தண்ணி மிக்ஸ் பண்ணி கலந்து மேலே ஊற்றிட்டிங்கன்னா அந்த இன்லெட்டில் ஊற்றிடணும். டேங்கோட இன்லெட்டில் ஊற்றிட்டிங்கன்னா பார்த்திங்கன்னா தெரியும் 2 வாளி ஊற்றிருக்கோம். ஊற்றிட்டு இந்த டியூப்பில் வந்து கேஸ் வந்து கலெக்ட் ஆகும். 2 டியூப்பு மொத்தம் 3 டியூப் போட்டிருக்கேன். இப்போ 2 டியூப்பில் கேஸ் இருக்குது. ஓகேங்களா, 2 டியூப்பில் கேஸ் இருக்குது. 3ஆவது டியூப்பில் சுத்தமாக கேஸ் இல்லை. இது வந்து அவுட்லெட் வால்வு. இதை திறந்து விட்டிங்கன்னா நீங்கள் எத்தனை வாளி தண்ணி ஊற்றுனீங்கன்னா அதே அளவுக்கு தண்ணி இது வழியாக வெளியே போயிடும். இது வந்து கழிவு தண்ணி, வேஸ்ட்டு வாட்ரு. இந்த வேஸ்ட்டு வாட்ரு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரிச்சான ஒரு உரம், சரிங்களா, நல்ல உரம். இந்த வேஸ்ட்டு வாட்டரை வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா செடிகளுக்கு பயன்படுத்திக்கலாம். இந்த வேஸ்ட் வாட்டரை பயோகேஸ்லேருந்து வெளியே வரக்கூடிய வேஸ்ட் வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா செடிகளுக்கு நல்ல உரம். நம்ம கலெக்ட் பண்ணி நான் மாடி தோட்டங்களில் வச்சுருக்கக்கூடிய செடிகளுக்கு நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். நல்ல இந்த தண்ணிக்கு வந்து நல்ல செடி வளரும். அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ சாலிடாக அங்கே நீங்கள் இன்புட்டில் கொடுத்தாலுமே, சாலிடு கொஞ்சம் லிக்விடாக கொடுத்தாலுமே இங்கிட்ட அவுட் சைடில் வந்து ஒன்லி லிக்விடு மட்டும் தான் வரும். ஃபுல்லாக எல்லாத்தையும் செரிமானம் பண்ணி கேஸாக மாற்றிடும். உள்ளே இருக்க நுண்ணுயிர்கள், பேக்டீரியாஸு எல்லாத்தையும் நல்லா நொதிக்க வச்சு கேஸாக மாற்றிடும் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல். பார்த்திங்கன்னா 2 வாளி ஊற்றிருக்கேன் இன்றைக்கி. இன்லெட் வால்வு இது வந்து அவுட்லெட் வால்வு. அந்த அவுட்லெட் வால்வுலேருந்து வரக்கூடிய லைனு நேராக ட்ரைனேஜுக்கு போகிற மாதிரி செட் பண்ணிக்கலாம். அதிலே நம்ம வந்து தேவைப்படும் போது மட்டும் செடிகளுக்கு கலெக்ட் பண்ணிக்கிடுவேன் ஸ்லரி. அதே மாதிரி இந்த ஒயிட் கலர் டியூப், சின்ன டியூப் வந்து டேங்க்லேருந்து இந்த லாரி டயர் டியூப்பில் வந்து கேஸை ஸ்டோர் பண்ணுறதுக்காக மாட்டியிருக்கேன். இப்போ இந்த டியூப்பில் இருந்து பார்த்திங்கன்னா கீழே வீட்டுக்கு போகிற லைன் வந்து பார்த்திங்கன்னா நேராக பின்னாடி செவுத்தை விட்டுனாப்புல ஒரு டியூப் போட்டிருக்கேன். பார்த்திங்களா, எல்லோ கலர் டியூப். நம்ம கீழே பார்த்தோம்லையே அதே டியூப்பு. இந்த டியூப் வழியாக கீழே வீட்டுக்கு போயிடும் கேஸ். ஓகேங்களா, கேஸ் வந்து கீழே வீட்டுக்கு போயிடும். உங்களுக்கு இது மூலிமா கேஸை நல்லா மிச்சப்படுத்த முடியும். வீட்டில் வந்து கேஸ் வந்து ஃப்ரீயாக நம்ம வீட்டில் வேஸ்ட் ஆகக்கூடிய கழிவு வச்சு ஃப்ரீயாக கேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பயோகேஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் எல்லாருமே ஈஸியாக இதை ரெடி பண்ணிடலாம், சரிங்களா. சப்போஸ் இதை ரெடி பண்ணுறதுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம அதை சம்மந்தமாக டவுட் நான் கிளியர் பண்ணிடுறேன். அதேமாதிரி இவ்வளோ பெரிய டேங்க் நீங்கள் போடணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு 200 லிட்ரு பிடிக்கிற மாதிரி ஒரு பேரலில் நீங்கள் போடலாம். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1500
ஒரு 1800 1500 அந்த மாதிரி இருக்கும் 250 லிட்டர் பேரல். இல்லாட்டி ஒரு சில ஏரியாவில் 1000 ரூபாய்க்குமே கிடைக்கும். அதே மாதிரி லாரி டியூப்பு இது பழைய டியூப்பு செங்கல்ஸ் டியூப் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 டியூப் ஒரு 100 150 ரூபா வரும். அது ஒரு 5 வீட்டில் பழைய கேஸ் அடுப்பு இருந்துச்சுன்னா அது ஒரு இருந்தால் அதே யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை பழைய கேஸ் அடுப்பு இல்லைன்னா ஒரு 500 1000 ரூபாய்க்கு ஒரு கேஸ் அடுப்பு வாங்கிக்கலாம். இதுக்கு தேவையான பொருள் வந்து பார்த்திங்கன்னா 250 லிட்டர் பேரலு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 லாரி டியூப்பு, ஒரு கேஸ் அடுப்பு, அதுக்கப்புறம் கனெக்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஓஸுகள் தேவைப்படும். சரிங்களா? அந்த மாதிரி கொஞ்சோண்டு ஐட்டங்கள் இருந்தாலே போதும், நீங்களே வீட்டில் சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம். எல்பிஜி கிடைக்காத நேரத்தில் இது உங்களுக்கு நல்லா கை கொடுக்கும். அதே மாதிரி எல்பிஜி வந்தாலுமே அதை மிச்சப்படுத்தி கொடுக்கும். ஒரு 2 வேளை இல்லை ஒரு வேளை சமையல் நீங்கள் பண்ணிவிட்டு பேலன்ஸ் வந்து நீங்கள் எல்பிஜியில் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து காஸ்ட்டு வந்து குறையும், எல்பிஜி காஸ்ட்டு வந்து குறையும். நம்ம ஃப்ரீயாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வேஸ்ட்டுகளை வச்சு நம்ம கேஸாக மாற்றி உற்பத்தி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நிறையா பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இதுக்கு வந்து மாடு இருந்தால் தான் பயோகேஸ் ரெடி பண்ண முடியும்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. மாட்டுச்சாணம் நமக்கு ஃபஸ்ட் டைம் போடும்போது மட்டும்தான் தேவைப்படும். அது ஒரு வாளி இருந்தால் போதும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கண்டினியூஸ் நம்ம வீட்டில் இருக்க காய்கறி வேஸ்ட் கழிவுகள், சாப்பாடு வேஸ்ட் கழிவுகளை பயன்படுத்தினாலே போதும், கேஸ் நல்லா எரியும். சரிங்களா? பின்னாடி பேக்ரவுண்டில் பார்த்திங்கனாலே தெரியும் கேஸ் எந்தளவுக்கு நல்லா எரியுதுன்னு. அதேமாதிரி மாடியிலேருந்து வரக்கூடிய டியூப்பு கனெக்ட் ஆகிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி தற்சார்பு வாழ்க்கையை வாழும்போது தான் நம்மளோட பணமும் மிச்சமாகும். அதே நேரத்தில் நம்மளோட சுற்றுச்சூழலும் பொல்யூஷன் ஆகாமல் இருக்கும். நம்ம பெட்ரோலியம் வந்து எல்பிஜி தயாரிக்கிறதுக்கு எவ்வளோ நம்ம வந்து பொல்யூஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இல்லாமல் தற்சார்பு வாழ்க்கை மாறினா தான் இந்த பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதே மாதிரி நீங்கள் குப்பையை கொண்டு போய் ரோட்டில் கொட்டும்போது பார்த்திங்கன்னா அது அழுகி அதில் வரக்கூடிய துர்நாற்றத்தால் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு நோய் தொற்றுதல் பரவறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி பிரச்சனைலாம் வராமல் தவிர்க்கிறதுக்கு இதுதான் ஒரு நல்ல வழி. இதில் எதுவுமே வேஸ்ட்டு கிடையாது. சரிங்களா? நம்ம இதில் கொடுக்கக்கூடிய இன்லெட்டில் கொடுக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே அவுட்லெட்டில் வரும்போது லிக்விடாக மாறிடும். அதையுமே நம்ம வந்து கார்டனுக்கு யூஸ் பண்ணி நம்ம காலி பண்ணிடலாம். சரிங்களா? அதனால் வேஸ்ட்டுங்கிறதே கிடையாது. இது வந்து நம்ம வீடுகளுக்கு நம்ம கேஸ் உற்பத்தி பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் நம்ம சுற்றுச்சூழலை காப்பாற்றுறதுக்கும் இது ரொம்ப பெரிய உதவி பண்ணும். இந்த குப்பையை நீங்கள் வெளியில் கொட்டுறீங்க அப்படின்னா பொல்யூட் பண்ணுறதோடு இல்லாமல் அந்த குப்பையிலேருந்து வரக்கூடிய மீத்தேன் கேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓசோன் லேயருக்கு பாதிப்பு உண்டாகும்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்மளோட சுற்றுச்சூழலுக்கு செய்வோம். நன்றி, வணக்கம்.